புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அவருடைய சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி, பல்வேறு ஆலோசனைகள் கேட்கின்ற போது பல்வேறு நண்பரோடு நானும் இணைந்து அந்த பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். புரட்சித் தலைவரால் பாராட்டுதலை பெற்றிருக்கிறேன். எம்மையுமே தன்னுடைய தலையிலே விழுகிறது என்றாலும் கூட சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காகவும் எனக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர் என்று ஒரு பெரிய கேசட்டை உங்களுக்கு தெரியும். என்னுடைய திருமணத்திலே மட்டுமல்ல, திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு பாராட்டினார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு. இன்றைக்கு நான் அதை சொல்வதற்கு காரணம், புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு ஆட்சி நடத்தினோம். நடத்தியதற்கு பிறகு காலச்சூழல்களில் பல்வேறு கூறுகளாக 3 கூறுகளாக இயக்கம் பிரிந்தது. நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் அந்த கருத்துக்களை வலியுறுத்தினோம். ஆனால் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதை தவிர செயல்படுத்த இயலவில்லை. ஆகவேதான் இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார், பார்த்துக் கொள்வார். ஆண்டவன் தான் என்று பார்த்துக் கொள்வார். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலில் பொறுப்புகளை எடுத்தார்கள். எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்று திரும்பி 2 நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்துவிட்டார். 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது. என்னோடு மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களும் அந்த பதவிகளை எடுத்தார்கள். அதோடு அவர் நின்று விடவில்லை. மகேஷ் என்பவர் அவருடைய தந்தை மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார். காங்கேயத்திற்கு அருகாமையில் அவருடைய இல்லத்திற்கு சென்ற துக்கத்தை விசாரித்தவுடன், நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்று அடிப்படை உறுப்பினரிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். துக்கத்துக்கு செல்வதே, வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறென்று அந்த இளைஞரை ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டது என்பது இதுவரையிலும் தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே, தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன். ஏன் இங்கே இணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும். இதற்கு காரணங்கள் இருக்கிறது. இன்று திமுக வேறல்ல, அண்ணா திமுக வேறு என்பது அல்ல, உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால், நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சி தேர்தல் களத்திலே இருக்கின்ற போது ஆளுநரிடத்திலே கொடுக்கப்பட்ட மனு, அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி, அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழகம், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இளவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.